வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து அந்த முட்டையை தேவையில்லைன்னு சொல்லியிருப்பான். அந்த பிரின்சஸும் இந்த முட்டையை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்திக்கிட்டு இருப்பா. சரி வாங்க இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க, கதையோட ஆரம்பத்துலேயே வந்து நம்ம பிரின்சஸ் வந்து கேட்பா, உனக்கு இந்த முட்டை வேணாமா, இந்த முட்டையோட மதிப்பு என்ன உனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னுட்டு இருப்பா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த முட்டையோட மதிப்பெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு ஹீரோவுக்கு வந்து அந்த முட்டையோட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஏன்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அவருக்கு அதில் காமிச்சிடும். அவன் பார்த்துட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸ் எவ்வளோ நல்லா இருந்தாலும் வந்து நம்ம ட்ராகனை விட வந்து இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்ன உடனே அந்த பிரின்சஸ், உனக்கு இது ஒரு மதிப்பு இன்னும் சரியாக புரியலன்னு நினைக்கிறேன், ஒரு ட்ராகன் தீமர் வந்து ஒரு ட்ராகன் இல்லாமல் வேஸ்ட் ஃப்ளோ அப்படின்பா. இதை கேட்டோன்னே ஹீரோ, நான் வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த முட்டை தேவையில்லைன்றான். அதை கேட்டோன்னே அந்த பிரின்சஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல், உனக்கு புரியுதா இல்லையடா நான் சொல்கிறது, ஒழுங்கு மரியாதை இந்த முட்டையை எடுத்துகிட்டு என்னோட அடிமையாரு அப்படின்பா. இதை கேட்ட, நான் எதுக்கு உன்னோட அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சொல்லி முடிச்சோடனே அந்த பாடிக்கு, என்னடா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சண்டைக்கு போவோம். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவோம், எனக்கு உன்ன மாதிரி அடிமையாக இருக்க இங்கே ஆசை இல்லை அப்படின்மா. இதை கேட்டோடனே அந்த பிரின்சஸ் வந்து, அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாடி கேட்டுட்டு சொல்லுவான். ஓகே பிரின்சஸ் அப்படின்மா. இதை கேட்டோடனே ஆன்ட்டியை வந்துட்டு, எதுக்கும் கோவப்படாதீங்க, எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்பா. அப்போ தான் அந்த பாடிகார்டு வந்து நம்ம ஆன்ட்டியவே அடிப்பான். அடித்த வேகத்தில் ஆன்ட்டி கீழே விழுந்துருவா. அப்போ தான் நம்ம ஹீரோ, ஆன்ட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை பிடிச்சி தூக்கிட்டு இருப்பான். உன்னெல்லாம் வந்து பேசினா புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு அடிக்க வரும். அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்டேருந்து ஒரு பவர் வந்து வெளியே வரும். பவர் வெளியே வந்த வேகத்துலேயே வந்து அந்த பாடிகார்டோட முகத்தில் வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கும். கிழிச்ச வயதில் அந்த பாடிகார்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவான். என்ன நடக்குதுன்னு அவன் பார்க்கறதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து அவன் முகத்துக்குள்ளே வச்சு, உன்னை நான் கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே 2 பேரும் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. அந்த பாடிகார்டு அந்த இடத்துல அப்படியே பின்னாடி நகர்ந்துருவான். பின்னாடி நகர்ந்தது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோவும் அப்போ தான் சொல்லுவார், அப்புறம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸையே வந்து சப்புன்னு அப்பிடுவாப்பில். அப்புறம் நேரத்தில் அந்த பிரின்சஸ் கேளுவா, என்ன தைரியம் இருந்தால் பிரின்சஸையே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டு வந்து சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்த வேகத்தில் நம்ம ஹீரோ அவன் கையில் வந்து கத்தி வச்சது ஒரே தடுப்பான். தடுத்த வேகத்தில் அந்த அவன் கையில் இருந்த பிளேடும் வந்து அந்த சைடு பறந்துட்டு போய் விழுந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடிகார்டும் சொல்லுவோம், என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ், என்னால் உங்களுக்கு வந்து அவெஞ்ச் எடுக்க முடியல, உங்கள் மேலே வந்து நடந்த ஒரு தவறு வந்து என்னால் வந்து தட்டி கேட்க முடியல அப்படின்னு. அப்போ தான் அந்த பிரின்சஸ் அவனை கன்னத்துலேயே அப்பி, உன்னால் ஒரு வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அதில் முறைச்சி நின்றுட்டு இருப்பான். முறைச்சி நின்னது மட்டும் இல்லாமல் உங்களை எல்லாத்தையும் கொல்ல போகிறேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அடுத்த சீன்லேயே வந்து நமக்கு வந்து நம்ம ட்ராகனை காமிக்கிறாங்க. நம்ம ட்ராகன் இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அங்கே மேல் ஃப்ளோரில் வந்து பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து ட்ராகனுக்கும் வந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மேஜ் பொண்ணு ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். எங்கே இந்த லூஃபேன் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அந்த மேஜ் பொண்ணு வந்து அவனை லூஃபேனோட வீட்டுக்கு போயிட்டுருப்பான். வீட்டுக்கு போகிற வழியில் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறப்ப அந்த பாடிகார்டு வந்து அந்த வெடி சத்தத்துலேருந்து வெளியே வந்து விழுந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து இந்த பிரின்சஸ் வந்து, உன்னால் இவனை கூட அடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பாடிகார்டும் வந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ், மன்னிச்சிருங்கன்னு திருப்பி சொல்லிகிட்டு இருப்பான். சரி கவலைப்படாத, நான் என்னோடய பவரையும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து அவளோட மேஜிக்கை வந்து கேஷ் பண்ண ஆரம்பிப்பாள். கேஷ் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பான், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளோட யங்மேஜ் வந்துட்டு, லூஃபேன் உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்டுருப்பான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து அந்த பாடிகார்டு வந்து ஃபுல்லாக மேஜிக் பவர் வந்து அந்த பிரின்சஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணிப்பான். அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் பெர்சர்க் ஸ்டேட்டுக்கும் போயிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்பே அந்த பாடிகார்டு வந்து அவனோட ஃபுல் ஸ்டேட்டையும் அடைஞ்சிருவான். அவனுக்கு வந்து அங்கே என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு இருப்பான். அப்போ தான் நம்ம யங்மேஜ் வந்து லூஃபேன் பக்கத்தில் வராத, இங்கேருந்து தள்ளி ஏறு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த பாடிகார்டும் அங்கேருந்து எகிரி குதிச்சுட்டு ஓடி வருவான் லூஃபேனை கொல்றதுக்காக. அப்போ தான் நம்ம லூஃபேன் வந்து தனியாக இருந்ததாக கூட அதை சமாளிச்சிருப்பான். அந்த இடத்துல வந்து யங்மேஜ் இருக்கிறத பார்த்துட்டு இங்கேருந்து தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த அடியை வந்து வாங்குவான். வாங்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பறந்து போகிற வழியே வந்து ஆயிரும். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொல்லுவான், அவனை போய் கொல்றா அப்படின்பா. ஓகே பிரின்சஸ்ன்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல கண்ணாடியை உடச்சி நம்ம ட்ராகன் வெளியே வரும். பிளாக் ட்ராகன், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாப்புல. அப்போ தான் பிளாக் ட்ராகன் வந்து அதோட ஃபுல் ட்ராகன் ஃபார்முக்கு மாற ஆரம்பிக்கும். மாற ஆரம்பிக்கிறப்ப அந்த பிரின்சஸ் பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அப்போ தான் அந்த பிளாக் ட்ராகன் வந்து ஃபுல் ஃபார்ம் அடையும். ஃபுல் ஃபார்ம் அடைஞ்சோடனே, ஓ உனக்கும் இங்கே சண்டை போடணுமா, சரி வா சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை சொல்லி முடித்த உடனேவே அந்த பிரின்சஸ் வந்து அவளோட மேஜிக் பவர் இன்னும் காசு பண்ண ஆரம்பிப்பாள். ஆனால் நம்ம ட்ராகன் கத்தின ஒரு சவுண்ட்லேயே அந்த மேஜிக் பவர் மொத்தம் உடஞ்சு போயிடும். அப்போ தான் நம்ம ட்ராகன் வந்து அந்த பாடிகார்டு மேலேயே வந்து அவளோட காலை வச்சுருப்பாள். காலை வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பாடிகார்டை அந்த இடத்துல ஒரே அடியில் வந்து பறக்க விட்டுருப்பாள். பறக்க விட்ட உடனே அந்த பாடிகார்டு சொல்லுவான், என்னால் நீங்கள் சொன்னதை வந்து செய்ய முடியல அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து வைப்பான். ஸ்டெப் அடிச்சு, என்ன பிரின்சஸ் நீங்கள் சாகத்துக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். அப்போ தான் அந்த ட்ராகன் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவளை முறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொல்லுவாள், என் மேலே கையை வைக்காத, என் மேலே கையை வச்சுன்னா என் பின்னாடி அந்த கிங்டமே வந்து நிற்கும், உன்னால் அந்த விளைவுகள்லாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்லுவாள். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவும் அந்த கத்தியை வைத்து முன்னாடி நீட்டி சொல்லுவான், எவ்வளோ பெரிய கிங்டமே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இன்றைக்கி நான் உன்னை கொல்றது தான் அப்படின்பா.
அந்த பிரின்சஸ் ஒன்று வேணாம் வேணாம் அப்படின்னு கத்துவா. அப்போ தான் அந்த பிளாக் ட்ராகன் பின்னாடி நம்ம ஹீரோ சொல்கிறதுக்கு முன்னாடி அதோடய ஃபாயில் வந்து ஃபுல்லாக மேஜிக் பவரை வந்து ரோல் பண்ணி பாலாக மாற்றிருக்கும், ஃபயர் பாலாக மாற்றிருக்கும், புது ஸ்கில்லை வந்து உருவாக்கிட்டு இருக்கும். இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவை வந்து இப்போ இவளை கொல்லுவோம் அப்படின்னுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பிளாக் ட்ராகன் அதோட ஃபுல் பவரையும் வந்து அன்லீஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்கும், லூஃபன் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே யாருன்னு பார்க்குறப்ப தான் தெரியும், ஒரு கிரிஃப்டோனியனில் வந்து யங்மேஜோட டேட் வந்து வந்துகிட்டு இருப்பார். வேணாம் லூஃபன் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வருவாங்க. அப்போ தான் யங்மேஜ், அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்பா. நம்ம பிளாக் ட்ராகன் யாராக இருந்தாலும் அவனை கொல்லுன்ற மாதிரி அந்த கிரிஃப்டோனியன் பக்கம் அதோட அட்டாக்கை வந்து திருப்போம். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான், வேணாம் ட்ராகன் நிறுத்து அப்படின்பா. இதை கேட்ட உடனே அந்த ட்ராகனை வந்து சரின்னு சொல்லி நிறுத்திடும். நம்ம யங்மேஜோட டேட் வந்து அந்த கிரிஃப்டோனியன்லேருந்து கீழே இறங்குவாப்புல. கீழே இறங்கின உடனே நல்ல பிரச்சனையை கிளப்பி வச்சுருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வருவாப்புல. சொல்லிட்டு வரும்போது தான் யங்மேஜ் சொல்லுவாள், லூஃபன் ப்ளீஸ் எங்கள் அப்பா சொல்கிறத கேளு அப்படின்பா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோ ஓகே அப்படின்பா. இதை கேட்டோடனே அந்த ட்ராகன் வந்து ஃபுல் ஃபார்ம்லேருந்து அதோட ஹியூமனாய்டு ஃபார்முக்கு திரும்பி மாறிடும். அப்போ தான் சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங்மேஜ் வந்து நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போவாள். அப்போ யங்மேஜோட டேட் வந்து இந்த பிரின்சஸ் கிட்ட போய், பிரின்சஸ் நான் உங்களுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி யங்மேஜோட அப்பா சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து லூஃபேனும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களோட ஆண்டி கேட்பாங்க, இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வராதே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ தான் யங்மேஜோட அப்பா வந்து சொல்லுவோம், நல்லா பிரச்சனையை கிளப்பி வச்சுருக்கீங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்பா. நாங்கள் என்ன பிரச்சனை கிளப்பணும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே உங்கள் பிரின்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த யங்மேஜோட அப்பாவை சொல்லுவோம், நீங்கள் என்ன பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவள் ஒரு பிரின்சஸ், அதனால் அவள் பக்கம் தான் எல்லோரும் நிற்பாங்க அப்படின்பா. இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கேட்பான். அப்போ தான் சொல்லுவான், எனக்கு வேறு வழி இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாகணும் அப்படின்பா. நம்ம ஹீரோ என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கண்டிஷன்லாம் இல்லை, நீ ஒரே ஒரு வேலையை தான் செஞ்சாகணும், அது வேறு ஒன்றும் இல்லை. சவுத்தர்ன் ப்ரொவிஷன்ஸோட சாம்பியன்ஷிப்பில் வந்து நீ வந்து ஃபஸ்ட் ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லுவான். ஃபஸ்ட் ஆள் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினைப்பான். அப்போ தான் இந்த யங்மேஜ் சொல்லுவாள், அது ஜஸ்ட்டு சாதாரண ஒரு சாம்பியன்ஷிப் இல்லை, அந்த சாம்பியன்ஷிப் ஃபுல்லாமே வெறும் யங் டேலண்ட்ஸாக தான் இருப்பாங்க, அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து மிகவும் பலசாலியாக இருப்பாங்க அப்படின்பாங்க. அப்போ தான் யங்மேஜோட அப்பா நீ இதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். லூஃபேனும் யோசிச்சுட்டு எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அடுத்த சீனில் நமக்கு காமிக்குவாங்க, அந்த பிரின்சஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நின்றுட்டுருப்பா. நின்றுக்கிட்டே வந்து அவனை சும்மா விடாதீங்க, அவனை கொன்னே ஆகணும், மேலே இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அவனை கொல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்த சீனில் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அது வேறு எந்த ஸ்கூல் இல்லை, நம்ம ஹீரோட ஸ்கூல் தான். இதை நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருப்போம். இந்த ஸ்கூலில் தான் இந்த சாம்பியன்ஷிப் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்க போகுது. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து லூஃபேன் வந்திருக்கிறத வந்து பார்ப்பாங்க. லூஃபேன் வந்திருக்கிறத பார்த்து இவங்க என்ன பண்ணுறான், இவனுக்கு கிடைச்சதே ஒரு ஒர்த்லெஸ் ப்ரொஃபஷன் தானே, இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டார். எதாக இருந்தாலும் நான் செயலில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுப்பார். அப்போ தான் பிரின்சிபல் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லோரும் போட்டிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாப்பில். பட் நம்ம ஹீரோ மனசில் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். அவன் வந்து இன்றைக்கி தான் வந்து 3 ட்ரெஷர் மேப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ரெஷர் மேப் வந்து உருவாக்கிட்டுருப்பான். அந்த ட்ரெஷர் மேப்லேருந்து அவனுக்கு கிடைச்சதெல்லாம் சின்ன சின்ன பொருட்களாக தான் இருக்கும், ஆனால் அதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல அவனோட பழைய சார் வரப்போ, பழைய சார் வந்துட்டு இந்த லூஃபேன் இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோன் வந்து நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபேன் கிட்ட கொடுப்பாரு. நம்ம லூஃபேனும் அதை வாங்கிட்டு ஓகே சார் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே உனக்கு ஆல் தி பெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நல்ல ரேங்காக நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டு போவாப்பில். ஓகே சார் நான் உங்கள் நம்பிக்கை வந்து வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபேனும் சொல்லுவாப்பில். அப்போ தான் திடுதுப்புன்னு பார்க்குறப்ப அந்த இடத்துல வந்து யங்மேஜும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து வருவாங்க. நம்ம ஹீரோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட உடனே யங்மேஜும் சொல்லுவாள், உன் கூட டீமை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட அந்த ஃப்ரெண்டும் கேட்பான். இல்லை நான் இந்த ரவுண்டில் வந்து தனியாக பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன், நான் உங்களை அடுத்த முனையில் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இது கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யங்மேஜும் சொல்லிட்டு தலையை குமிச்சிக்குவான். ஆமாம் உனக்கு என்ன அவன் தெரிஞ்சவனா, அவன் கூட எதுக்கு டீமை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான், அவன் வெறும் ட்ராகன் டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு கேட்பான். உனக்கு ஒன்றும் புரியல, அவன் தான் இந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லுவான். ஸ்ட்ராங்கானவனா எப்படி அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து வந்து போர்ட்டலுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை அந்த போர்ட்டலுக்குள்ளே கிளம்புவான். போர்ட்டலுக்குள்ளே போன உடனே அந்த இடத்துல அவன் ஸ்டெப் எடுத்து வைப்பான். அவன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டமே இருக்கும். அப்போ தான் அந்த பிரின்சிபல் வந்து உள்ளே வந்து சொல்லுவார், இந்த இடத்துல வந்து நீங்கள் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொல்ல வேண்டியது உங்கள் வேலை. இந்த இடத்துல வந்து 4 லெவல் இருக்குது, நார்மல், ஹார்ட், ஃபியர், நைட்மேர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸும் அதிகமாகும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்து என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதை தான் தீர்மானிக்க போகுது. அதனால் சூஸ் பண்ணுறப்ப எல்லோரும் வந்து யோசித்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறாப்புல. ஓகே கைஸ், இதோட வந்து இந்த சாப்டர் முடியுது. நம்ம அடுத்த சாப்டர் வந்து இந்த சீக்ரெட் இடத்துக்குள்ளே என்ன நடக்க போகுது, இதில் வந்து யார் ஜெயிக்க போகிறா, நம்ம ஹீரோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்க போகிறா, நம்ம ஹீரோ என்ன லெவல் சூஸ் பண்ணுறாங்கலாம் பார்க்கலாம். பாய்.